மேம் இப்போ தேர்ட் ரெசிபி என்ன செய்ய போறீங்க? தேர்ட் ரெசிபி வந்து நம்ம பாதாம் சேமியா பாயாசம் பண்ண போறோம். சூப்பர். சோ இப்போ அகைன் நம்ம வந்து ஸ்வீட் செய்ய போறீங்க. ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாமா? பாதாம் சேமியா பாயாசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாதாம் பவுடர், ஏலக்காய், சர்க்கரை, சேமியா, முந்திரி, திராட்சை, பால். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெய் விட்டு சேமியாவை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த பாதாம் சேமியா பாயாசத்துக்கு ஃபர்ஸ்ட் வானலியில் நெய் ஊற்றி நெய்யை காய வைக்க போறாங்க. நெய் நல்லா சூடேறியதுக்கு அப்புறம் சேமியாவை முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்க போறாங்க. ஸோ இது எவ்வளோ நேரம் எடுக்குது மேம்? இதுவும் ஒரு 10 minutes தான். சூப்பர். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப குயிக்கான ப்ராசஸாக இருக்குது. அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. முக்கியமாக ஒரு விஷயம் வந்து ஹெல்த், நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்றீங்க. ஸோ உங்களுடைய ரெசிபிஸ் எப்பவுமே இப்படி இருக்குமா, இல்லைன்னா எந்த மாதிரி பேஸ் பண்ணியிருக்கும்? ஆமா, இது நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா ஏதோ டெசர்ட் ஏதோ செய்யணும்னா இது சீக்கிரம் செஞ்சிடலாம். செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இது இன்னும் ரெஃப்ரிஜரேட் பண்ணா இது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் பர்டிகுலராக எதில் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்வீட் செய்கிறதுலையா, இல்லைனா வந்து எதாவது நான் வெஜிடேரியனா? நான்வெஜ் தானே. ஓகே. ஸோ அப்போ நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. சேமியா வறுத்துச்சு இல்லைங்களா? வறுத்தாச்சு. ஸோ இப்போ சேமியா நல்லா நெய்யில் வந்து வறுத்து எடுத்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பாலை வந்து சுண்ட வச்சுக்கலாம். சரி. ஸோ இதுவும் வந்து டோட்டலாக வந்து 10 to 15 minutes தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்களோ, இல்லை நம்மளே வந்து பண்டிகை நாளில் ரொட்டீனாக செய்கிற பாயாசத்துலேருந்து கொஞ்சம் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம ரொட்டீனாக செய்கிற பாயாசத்தில் வந்து நம்ம பாதாம் ஆட் பண்ண மாட்டோம். இதில் வந்து நம்ம பாதாம் ஆட் பண்ணுறதா இதோட ஸ்பெஷாலிட்டி. இதை நம்ம நல்லா வறுத்துட்டோம். ஓகே. முந்திரி திராட்சையை நல்லா நெய்ல வறுத்து எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சேமியா பாயாசத்துல இந்த பாதாம் பவுடர் அந்த ஒரு கான்செப்ட் எப்படி, இதுவும் வந்து உங்களுடைய அந்த ஊர் சைட்ல இருந்து வந்த ஒரு பழக்கமா? ஆக்சுவலா இந்த பாதாம் பவுடர் போடும்போது உங்களுக்கு 2 விஷயம் ஆகும். என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயாசம் வந்து உங்களுக்கு நல்லா கண்டென்ஸ் ஆகும். நீங்க வந்து மில்க் மீட் எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்ல. பாயாசம் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காவே திக் ஆகும். அண்ட் தென் ஃபிளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாதாம் ஃபிளேவர் நம்ம வந்து யூசுவலா ஆர்டிபிஷியலா எசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம நேச்சுரலா நம்ம பாதாமே கிரைண்ட் பண்ணி பண்ணும்போது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணுமா? அடுத்து நம்ம இதெல்லாம் கிரைண்ட் பண்ணணும். ஓகே. இதுக்கு வந்து பாதாம் ஒரு கப், ஒரு 100 grams பாதாம் எடுத்துக்குங்க. ஓகே. சோ அது ஆல்ரெடி நீங்க பவுடர் பண்ணி வச்சாச்சு. அதோட டபுள் த குவாண்டிட்டி 200 grams சுகர். ஓகே. அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 20 grams போதும். ஓகே. நீங்க வந்து இது கூட வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம அரைக்கும் போதே? ஆமா, அரைக்கும் போதே ஆட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ அது பவுடர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து நம்ம பால் காய வைக்க போறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து முந்திரி திராட்சை வறுத்த அதே பாத்திரத்தை பால் நம்ம காய வைக்கிறோம். ஆமா, பால் காய வைக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. பால் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த பவுடர் போட போறோம். ஓகே. ஸோ இந்த பவுடர் தான் இந்த பாயாசத்துக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த பாதாம் பவுடர் அதோட வந்து ஏலக்காய் தூள், சர்க்கரை எல்லாம் சேர்த்தாங்களே, அதை வந்து இப்போ இந்த பாலோட சேர்க்க போறாங்க. ஸோ இதை இப்போ கட்டி விழாம கிளறணும்ல? ஆமா. முக்கியமா அது குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியா இருக்கும். இது நீங்க செஞ்சோன்னு உடனே ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க எந்த கண்டெய்னர்ல சர்வ் பண்றீங்களோ அதுலயே போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஓகே. வச்சுட்டு ஒரு 1 hour 1.5 hours கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே.
இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். சோ இப்போ இதனுடைய அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் மேம்? கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன? கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேமியா போட போறோம். ஓகே. சேமியா போட்டு ஒரு 3 மினிட்ஸ் அதுலயே வேகணும். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை எடுத்து போட்டு கிளறி இறக்கிடுவோம். அவ்வளவுதான். சூப்பர். சோ இப்போ இதுல அந்த ஹைலைட்டே அந்த பவுடர் தான் நம்ம ரெடி பண்றது. இப்ப அந்த பால் வந்து அந்த பாதாம் பவுடர் அந்த கலவையோட நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சோ கொதிச்சதுக்கு அப்புறமா சேமியா சேர்க்க போறாங்க. ஸோ யூஸ்வலாகவே வந்து சேமியா பாயசம் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதுவும் பால்லாம் கலந்து இருக்கும் போது எப்போ ஃபங்க்ஷன் வரும் நம்ம வந்து அந்த பாயசம் சாப்பிட்லாம் அப்படின்னு இருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த மாதிரி பாதாம் பவுடர், அதுவும் வந்து தேவைப்பட்டால் குங்குமப்பூவெல்லாம் வேற சேர்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து செய்யும் போது அந்த பாயசத்துடைய சுவை கண்டிப்பாக வந்து கூடுதலாகவே தான் இருக்கும். இப்போ இது எவ்வளோ நேரம் வேகணுமா? இது ஒரு 3 மினிட்ஸ் வேகணும். ஓகே. சேமியா போட்டதுக்கு அப்புறம் சேமியா நம்ம ஆல்ரெடி நெய்ல வறுத்துருக்கோம். அதுக்கப்புறம் போட்டா சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் வெந்தா போதும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை போட்டு இறக்கிடலாம். ஓகே. சோ இப்ப சேமியா வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். சேமியா நல்லா வெந்துருச்சு. ஓகே. முந்திரி திராட்சை நெய்ல வறுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம போட்டுட்டு இறக்கிடலாம். ஓகே. நீங்க சொன்ன அந்த திக்கான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. அது பார்க்கும் போதே வந்து டேஸ்ட் உண்மையிலே பிரமாதமா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா மேம். தேங்க்யூ. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபியே வந்து ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இப்போ ஷோ எண்டிங்கும் வந்து ஒரு ஸ்வீட்டோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நம்ம ரெகுலராக செய்கிற பாயசத்துலேருந்து கொஞ்சம் வந்து மாறுதலாக பாதாம் பவுடர்லாம் சேர்த்து ரொம்ப மனமான ஒரு பாயசம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாதாம் சேமியா பாயசத்துடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம், அட்டகாசமா இருக்கும். ஸோ இன்னைக்கு எபிசோட் ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்கா இருந்தாலும் நல்ல ஸ்வீட்டோட ஆரம்பிச்சிங்க. அதே மாதிரி ஒரு பாரம்பரிய சிக்கன் எங்களுக்கு செய்து காட்டினீங்க. அண்ட் என் நோட்டும் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்வீட் ரெசிபியோட முடிச்சிருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாதாம் சேமியா பாயாசம் செய்யும் முறை: அடுப்பில் வாணலியில் நெய் ஊற்றி சேமியாவை வறுத்தெடுக்கவும். அடுத்தது முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துக் கொள்ளவும். மிக்சியில் பாதாம் பவுடர், சர்க்கரை, ஏலக்காய் சேர்த்து அரைக்கவும். வாணலியில் பாலை காய வைக்கவும். பால் கொதிந்த பிறகு பாதாம் கலவையை சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். பின்பு வறுத்து வைத்திருக்கும் சேமியாவை சேர்த்து வேக வைக்கவும். வெந்த பிறகு நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கிளறி இறக்கினால் பாதாம் சேமியா பாயாசம் தயார். ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்லே திருமதி யாழினி நந்து அவர்கள் விதவிதமான அட்டகாசமான ரெசிபிஸோட கலக்கிட்டாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.